இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. இந்தியா சுதந்திரம் பெற்ற அதே நேரத்தில்தான் பாகிஸ்தானும் சுதந்திரம் பெற்றது. ஆனால் இந்த 78 வருடங்களில் இந்தியா அடைந்த பொருளாதார வளர்ச்சியில் பாதி அளவை கூட பாகிஸ்தானால் எட்டி பிடிக்க முடியவில்லை. எந்தெந்த நாடுகளுக்கு சென்று எந்தெந்த துறைகளில் வளர்ச்சிக்கான ஒப்பந்தங்களை மேற்கொள்ளலாம் என இந்திய தலைவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் போது எந்த நாடுகளுக்கு சென்று எவ்வளவு கடன் வாங்கலாம் என்று பாகிஸ்தான் தலைவர்கள் சீரியஸாக சிந்தித்தபடி இருக்கிறார்கள். மேலும் எங்கள் நாட்டின் பொருளாதார நிலை அதல பாதாளத்தில் உள்ளது, எனவே தயவு செய்து கடன் தந்து உதவுங்கள் என்று ஓயாமல் சர்வதேச நாணய நிதியத்தின் கதவை பாகிஸ்தான் தட்டியபடி இருக்கிறது. இதனால் ஒருபுறம் இந்திய பொருளாதாரம் அசுர வேகத்தில் உயர்ந்து கொண்டிருக்க, மறுபுறம் பாகிஸ்தான் கடன் மதிப்பு படு பாதாளத்தில் சென்று கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானை எந்த நாடும் அரவணைத்து காப்பாற்ற தயாராக இல்லை. ஏனென்றால் அந்நாட்டின் ட்ராக் ரெக்கார்டு அப்படி. ஆனால் எத்தகைய பொருளாதார சிக்கல் ஏற்பட்ட போதும் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து பயங்கரவாத செயல்களுக்கு அபயக்கரம் நீட்ட பாகிஸ்தான் எப்போதும் தவறியதில்லை. பாகிஸ்தானின் இந்த பயங்கரவாத ஆதரவு முகத்தைத்தான் இன்று சர்வதேச அரங்கில் கிழித்து தொங்கவிட்டிருக்கிறது இந்தியா. ஐநா பாதுகாப்பு அவையின் தலைவராக பாகிஸ்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சர்ச்சைகளை அமைதியான முறையில் தீர்த்து வைப்பதன் மூலம் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவித்தல் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் ஒன்று நடைபெற்றது. இதற்கு பாகிஸ்தான் துணை பிரதமர் இஷாக் தர் தலைமை வகித்தார். அப்போது பேசிய அவர் ஜம்மு காஷ்மீர் விவகாரம் குறித்தும் சிந்து நதிநீரை இந்தியா நிறுத்தியது குறித்தும் கருத்துக்களை தெரிவிக்க தொடங்கினார். இதற்கு பதிலளித்த ஐநாவுக்கான நிரந்தர இந்திய தூதரான பர்வதநேனி ஹரிஷ் உலகளாவிய அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்றார். பயங்கரவாத விவகாரங்களில் நாம் சிறிதும் சகிப்புத்தன்மை காட்டக்கூடாது என்று கூறினார். முன்னேற்றம், செழிப்பு, வளர்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட நாடு இந்தியா என்பதை உலக நாடுகள் அறிந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் இதற்கு நேர்மாறான தோற்றத்தை பாகிஸ்தான் கொண்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். மேலும் மதவெறி மற்றும் பயங்கரவாதத்தில் பாகிஸ்தான் மூழ்கியுள்ளதாகவும் ஐநாவுக்கான நிரந்தர இந்திய தூதர் கடுமையாக விமர்சித்தார். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து தொடர்ந்து கடன் வாங்கும் நாடு பாகிஸ்தான் தான் எனவும், அண்மையில் கூட 8600 கோடி ரூபாயை பாகிஸ்தான் பெற்றுள்ளதாகவும் கூறினார். இதன் மூலம் சர்வதேச நாணய நிதியத்திடம் பாகிஸ்தான் பெற்ற ஒட்டுமொத்த கடன் 18,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை வளர்க்கும் நாடாகவும் சர்வதேச உறவுகளை மதிக்காத நாடாகவும் பாகிஸ்தான் உள்ளதாக தெரிவித்த பர்வதநேனி ஹரிஷ் இதற்காக பாகிஸ்தான் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பற்றியும் விளக்கிய அவர் பாகிஸ்தான் விடுத்த வேண்டுகோளின் பேரில்தான் இந்தியா தாக்குதல் நடவடிக்கையை நிறுத்தியதாக தெரிவித்தார். இப்படி பக்கம் பக்கமாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பாகிஸ்தானின் உண்மை முகத்தை இந்தியா அம்பலப்படுத்தியிருக்கிறது. நியாயமாக பார்க்க போனால் இதனை பாகிஸ்தான் தனக்கு இழைக்கப்பட்ட இழிவாக கருத வேண்டும். ஆனால் பாகிஸ்தான் அவ்வாறெல்லாம் கருதாது. யார் வேண்டுமானாலும் திட்டட்டும், எப்படி வேண்டுமானாலும் இழிவுபடுத்தட்டும், நாம் கேட்ட கடன் தொகை சேதாரம் இல்லாமல் கிடைத்தால் சரி என்பதுதான் அந்நாட்டின் எண்ணமாக இருக்கும். ஆனால் பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவின் குற்றச்சாட்டுகள் பல்வேறு நாடுகளை யோசிக்க வைத்திருக்கின்றன. அதே நேரத்தில் பாகிஸ்தான் கேட்டபோதெல்லாம் இனி கடன் கிடைக்காது. அதன் பயங்கரவாத ஆதரவு செயல்பாடுகளும் உலக நாடுகளால் உன்னிப்பாக கவனிக்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை. இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.